sin xோட ரேஞ்சு -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இப்போ sin x நெகட்டிவ்ல இருந்ததுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்டும் நெகட்டிவ். ஸோ sin x ப்ளஸ் கொசிகண்ட் x வந்து ஒரு நெகட்டிவ். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x ப்ளஸ் கொசிகண்ட் x ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்படின்னா sin xோட வேல்யூ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். இப்போ கொஸ்டினை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்ப்போம். sin x ப்ளஸ் கொசிகண்ட் x ஈக்குவல் டு 2. அதாவது sin xையும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் xையும் ஆட் பண்ண 2. sin xோட வேல்யூ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க ஒரு நம்பர்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க ஒரு நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 வரணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 0க்கும் 1க்கும் நடுவில் எந்த நம்பரும் இல்லை. ஸோ ஒரே பாசிபிலிட்டி sin x ஈக்குவல் டு 1 அண்ட் கொசிகண்ட் x ஈக்குவல் டு 1. 2 தான் கரெக்ட் ஆன்சர்.